சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். ரொம்ப அன்பான ஒரு குடும்பம். வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அவ்வளோ செல்லமாக வளர்க்குறாங்க. அவ்வளோ நல்லா படிக்கிறா, நல்லா வேலைக்கு போகிறா. ஆனால் இப்போது அவள் ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டியிருக்கா. அந்த குடும்பத்தை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போகிறோம். இந்த பையனை லவ் பண்ணியாமா நீ? ஏன் ஏற்றுக்கிட்டீங்க? யார்கிட்ட பேசினாலும் சந்தேகம். நாளைக்கு பெட்ரூம்லேயே ஆள் வச்சுட்டு போவோம் மேம். வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவோம் எல்லாருக்கும். பிளாக்மெயில் தான். பிளாக்மெயில். நீ தான் வேணுன்ற ஒரு முடிவில் வந்தேன். இதான் இதுக்கு மேலே எனக்கு வழி தெரில. உங்கள் பேர்? விஜய், டி விஜய். சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க? நான் பேங்க்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். அங்கேயும் இந்த பொண்ணால் தான் வேலை போச்சு. ஓ, பொண்ணுன்னா லவ்வரா? நான் லவ் பண்ணுற பொண்ணு சுமித்ரா. ம். 2011 அவங்கள முத பார்த்தேன். ஒரு பாபா கோயிலில் பார்த்தேன். உங்களுக்கு என்ன வயசு அப்போது? 16 வயசு இருக்கு மேம். அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருந்தா? 12th படிச்சிருந்தாங்க. ம். ஃப்ரெண்டாக போய் அப்படியே நாங்கள் 2 பேர் லவ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அவங்களே கூப்பிட்டு இந்த என் நம்பரு மெசேஜ் பண்ணி விட்டாங்க, ஆயின் மெசேஜ் பண்ணி விட்டாங்க. அப்புறம் போக மெசேஜ் பண்ணி அப்படியே நாங்கள் 2 பேர், நான் ப்ரொப்போஸ் பண்ண அவங்க இல்லை, நான் அவங்கள லவ் பண்ணுறேன் அப்படின்னு. உடனே அவங்க அதுவும் அக்செப்ட் பண்ணினாங்க. எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க? மெசேஜில் தான் ப்ரொப்போஸ் பண்ணேன். என்ன பண்ணீங்க மெசேஜில்? என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை எனக்கு பிரச்சனை வரும் விஜய், உங்கள் வீட்டு எங்கள் வீட்டுக்கு சண்டை அப்படின்னு சொன்னாங்க. என்ன சண்டை அவங்க? அது சின்ன வயசுலேயே சண்டைன்னு தெரியலனா சண்டைன்னு தெரியல. 2014 வந்தது. அவங்க லவ் பண்ணுறதுன்னு என்னெல்லாம் செய்வீங்க? வெளியெலாம் கூப்பிட்டு போயிருக்கேன். மாயஜாலு, மகாலிபுரம் நிறைய வாட்டி வந்திருக்காங்க எங்க கூட. இது எப்படி வீட்டில் சொல்லாமல் எப்படி போகிறீங்க? அவங்க காலேஜ் படிக்கும்போது ஒரு நாள் கட் அடிச்சுட்டு வருவாங்க. அவள் என்ன பண்ணுறா இப்போது? பிபிஏ முடிச்சுட்டு இப்போ சிவில் இதுவில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க சார், அதான் ஒரு சார் இருக்காங்க, அவங்க ஆஃபீஸ் சார். அவரால் தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இங்கே வந்து நிற்கிறேன் நான். ஏன்? நான் என்கிட்ட கேட்டாங்க, என்கிட்ட மாதிரி ஓப்பனாக கேட்டாங்க, விஜய் நான் இதுமாரி பாபா கோயில் ஒரு சார் பார்த்தேன், அதுமாரி அந்த சார் என்னை வேலைக்கு கூப்பிட்டுருக்காரு விஜய். நான் அதுக்கு முன்னாடி தீபாவளி பாபா கோயிலில் நான் அவங்ககிட்ட பேசுகிறேன், ஓப்பனாக பேசுகிறேன். இன்னும் சாரியில் வந்தாங்க அவங்க வந்து அந்த சார் வந்து அந்த பொண்ணே பார்த்துருந்தாரு. ஏன் யார் இவனே பார்க்குறாருன்னு கேட்டேன். இல்லை தெரியல விஜய் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஜனவரி 1 நைட் அன்னைக்கு நான் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன். விஜய் நாளைக்கு அந்த சார் கூட ஆஃபீஸ் போட்டோமான்னு கேட்டு. இல்லை சுமியா, அவர் பார்க்குற பார்வையே சரியில்லை, நீ வேலைக்கெல்லாம் போவாத அப்படி இப்படின்னு எவ்வளோ சொன்னேன். இல்லை ஏன் இப்படி நீ சந்தேகப்படுறியா, நான் என்ன தப்பான பொண்ணு ஆகிடுவேன்னு சந்தேகப்படுறியா? இல்லை விஜய் நான் அப்படிலாம் பண்ணல, அப்படிலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் நாள் போயிட்டு வந்தாங்க மேடம். நான் கேட்டேன் எத்தனை பேர் ஒர்க் பண்ணாங்க சுமி அப்படின்னு. அவங்க சாரோட ஒய்ஃபு லதா, இன்னும் 2 பேர் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. பரவாயில்ல நீ அங்கேயே வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டேன். இதோட 3.5 மாசமா அந்த நீங்க அனுப்பிச்சு விட்டீங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன செய்றாங்க? அவங்க கிட்ட கேட்டாங்களா கேட்கலன்னு தெரியல. என்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் அவங்க அந்த வேலைக்கு போனதே. 1 மாசத்துக்கு முன்னாடி ஃபோன் வச்சிருக்காங்க அவங்க.
நான் கொடுத்த ஃபோன் வச்சுருக்காங்க. அவங்க சார் இவங்க சுமித்ராவுக்கு ஃபோன் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியாது இதுமாரி சுமித்ராவுக்கு இதுமாரி அவங்க சார் ஃபோன் கொடுத்தாங்கன்னு. ஒரு நாள் நான் என்ன பண்ணேன், யார் ஃபோன் இதுன்னு கேட்டால் இது என் ஃப்ரெண்டோட ஃபோனுன்னு சொன்னாங்க. சரி எதுவுமே பேசலை. அவங்க சாருக்கு ஃபோன் பண்ணி, ஏன் சார் இதுமாரி என்னுடைய சுமித்ரா கிட்ட ஃபோன் கொடுத்துருக்கீங்க, சுமித்ரா கிட்ட ஃபோன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை அவங்க கஸ்டமர்ஸ்லாம் கால் பண்ணுவாங்க, அதனால தான் ஃபோன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார் இனிமேல் சுமித்ரா வேலைக்கு வரமாட்டாங்க, அது நீங்கள் சொல்ல தேவையில்ல, நீங்கள் யார் சொல்கிறதுக்கு அப்படின்னு அவர் கேட்டார். அன்றைக்கி நான் புத்த ஃபோன் வச்சுட்டேன். விஜய் எனக்கு ஒரு புது ஃபோன் வாங்கி தரலன்னா நீ என்னை லவ் பண்ணுறது உண்மையாக லவ் பண்ணலன்னு அர்த்தம் இல்லை. நீ சாயங்காலத்துக்குள்ளே நீங்கள் ஃபோன் வாங்கி தரலன்னா உன்னை உண்மையாக லவ் பண்ணலன்னு அர்த்தம் இல்லை சொல்லிட்டாங்க. அன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் நான் சுற்றின்னு அந்த ஃபோன் வாங்கி கொடுத்தேன். இந்த பொண்ணு அவங்க சார்கிட்ட போய் இதுமாரி விஜய் நான் நம்பர் தெரிஞ்சிச்சு, வேறு சிம்மு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. திருப்பி இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரியாது, நான் கொடுத்த ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு நாள் நான் மகாலிபுரம் கூட்டின்னு போகும்போது என் ஃபோன்லேருந்து ஒரு நம்பர் இருந்தது. யார் இந்த நம்பருன்னு கேட்டது, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு நம்பருன்னு சொன்னாங்க. நான் அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுருந்தேன். யார் இதுன்னு பார்க்கறதுக்கோசம் நோட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்கவில்லை. அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி எல்லாம் ஸ்பை பண்றீங்க எனக்கு சொல்லிருக்கணும்ல, இதுமாதிரி நான் ஃபோன் யூஸ் பண்ணுறேன் விஜய், எங்கமாரி எங்கள் சார் ஃபோன் கொடுத்துருக்காரு, நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிருக்கணும்ல மேம். சரி இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு விட்டேன் மேம். ஒரு நாள் அவங்க சார் என்னை கூப்பிட்டு அப்படி இப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சாரு. வா பாண்டிச்சேரி போய் சரக்கு அடிச்சுன்னு பேசலாம், நீ எதுங்க சார் என்ன கூப்பிடுறீங்க? மிரட்டும் போது சரக்கு அடிச்சு பேசலாம் சொல்லுவாங்க. அவரு சொன்னாரு, என்கிட்ட கையை பிடிச்சி இழுக்கிறாரு மேம். வா இந்த டெம்பிள்ல கையை பிடிச்சி வா போலாம் பாண்டிச்சேரி. அடிக்கடி டெம்பிள் போவீங்க போல இருக்கு. நாங்க பின்னாடி அவங்க எப்போ ஈவினிங் தான் மேம் அவங்க பின்னாடி போவேன். ஈவினிங்ல தான் பாபா கோயிலுக்கு போயிட்டு வருவோம். யாரு பின்னாடி போவீங்க? சுமித்ரா போயிட்டு பேசிட்டு தான் வருவோம். நாங்க என்னென்ன வேலை செய்யலாம் அந்த வயசுல. சொல்லுங்க. ஒரு நாள் மேடவத்தில் நின்று பார்க்குறேன். மேடவத்தில் தான் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக மேடவம் போயிட்டேன். இது இந்த பொண்ணு காரில் இறங்குச்சு. என் கண்ணு எதிரே பார்க்குறேன். எதில் நான் போய் கேட்குறேன், சுமி எதில் வந்த சுமி அப்படின்னு. ஆயிச்சலம் நான் இப்போ தான் பார்க்கலையே, நீ ஆட்டோவில் வந்த பார்க்கல அப்படின்னு நான் கேட்டேன். போய் சொல்லாமல் சொல்லு சுமி, உன் மேலே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆட்டோவில் தான் வந்தேன் விஜய், எதுங்க மேம் என்கிட்ட போய் சொல்லி இதுமாரி வேலைக்கு போனோம். இப்போ உங்களுக்கு 21 வயசா? 21 வயசு. 21 வயசுல இவ்வளோ முடிச்சிட்டீங்க. நம்பரை நோட் பண்ணுறது, ஃபோன் பண்ணுறது, அதுக்கு நம்பிக்கை இல்லாத விஷயங்கள் எல்லாம் பண்ணுறது. நம்பிக்கை எல்லாம் இல்லை மேம், அவங்க என்கிட்ட எல்லாம் உண்மையாக சொல்லி. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் ஒய்ஃப் உங்களை அல்ல பார்த்தீங்களா, ஒய்ஃப் ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க. ஒய்ஃப் தான் மேம் இப்போதைக்கு. நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்குறேன். அது எப்படி ஒய்ஃப் ஆவாங்க? அவங்க வீட்டுக்கு வர வச்சு சாமி ரூம் வச்சு தாலி கட்ட சொன்னாங்க. அது எப்படி அவங்க வீட்டுக்கு போனீங்க? அவங்க வீட்டில் பால் இல்லை. அந்த பொண்ணு அந்த ஒரு நம்பிக்கையோட தான் இவ்வளோ தெரியுமா பிடிச்சின்னு அந்த பொண்ணை. நான் கடைசியில் எப்படி பிரிஞ்சேங்க? ஆக்சுவலி அவங்க வீட்டில் எப்படி நீ அவனை லவ் பண்ணலாம் அப்படி கேட்டுக்கிறாங்க. இல்லை நான் தம்பி மாரி தான் பழகினேன், அவன் தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த பொண்ணு. இப்போ உங்களுக்கு வேணுமா அவங்க? என்ன அவசரம் லவ் பண்ணுறதுக்கெல்லாம்? நினச்சி பார்க்கல. நாமே சொல்லுவாங்க நீ எனக்கு தேவையில்லை. ஒரு 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 100 மீட்டர் இருக்கும், 100 மீட்டர் ஒரு 50 மீட்டர் இருக்கும். அங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிட்றாங்க, விஜய் இவங்க தான் லவ் பண்ணுறேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நல்லா எவ்வளோ லவ்வர்ஸ் உட்காந்துருப்பாங்க, அவ்வளோ முன்னாடி கூப்பிட்டு எல்லாருக்கிட்ட சொல்ல வேண்டியது நான் அதுமாரி வார்த்தையை. நான் ஓடி போய் தூக்குறேன் மேம் அவங்கள மகாலிபுரத்தில். தம்பி ரொம்ப அநியாயம் இதெல்லாம். நீங்களே இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணீங்கன்னா பெத்தவங்க நெஞ்சில் அடிச்சு தான் அழுவணும் நீங்க பண்றது கூத்துக்கு. எப்ப நடந்தது இது? ஐ லவ் யூ லாஸ்ட்டாக போகும்போது மகாலிபுரத்தில் லாஸ்ட்டாக போகும்போது. அப்படியா சொன்னீங்களா அவங்கள்ட்ட? எதுக்குமா இந்த வேலையெல்லாம்? வீட்டில் தெரியாம என்ன மகாபலிபுரம் போறது, அங்க போறது, இங்க போறது, எப்படி சமாளிக்கிறீங்க? எப்படி மனசு வருது? வீட்டில் கூப்பிட்டு தாலி கட்டிண்டியாமே. அப்படியா? வீட்டில் அப்பா அம்மா எங்க போயிருந்தாங்க? ஹாஸ்பிட்டல். எதுக்கு? அப்பாவுக்கு ஆப்ரேஷன். என்ன ஆப்ரேஷன்? ஸ்பைனல் கார்டு ஆப்ரேஷன். ஸ்பைனல் கார்டில் உங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன். நீ இவரை கூப்பிட்டு தாலி கட்டினேன். எப்படியும் ஃப்யூச்சரில் அப்படி தானே இருக்க போகிறோன்ட்டு இவங்க தான். அப்போது வீட்டுக்கு கூப்பிட்டுடுவியா நீ? நானாலாம் கூப்பிடலங்க, அவங்களா தான் வந்தாங்க. தாலி எங்கேருந்து வாங்கினீங்க? அவங்க தான் கொண்டு
எங்க வாங்கினேன்? இல்லை நான் அவங்க தான் புதைய சொன்னாங்க, புதைச்சிட்டேன். அவங்க தான் கொண்டு புதைச்சிங்களா? வந்தாங்க. அவங்க தான் கொண்டு வந்தாங்க. தாலி எங்க? விளையாட்டு இது சொப்பு வச்சு விளையாடுவாங்கல்ல, அது மாதிரி இருக்கு எனக்கு. சரி, தாலி எங்க வாங்கின நீ? அவங்க வீட்டில் இருந்தான். எங்க வீட்ல இருந்துலாம் எடுத்துட்டு வரல. அவங்க ஏதோ கயிறு, மஞ்சள் கயிறு மாதிரி ஏதோ எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வந்துட்டு என்ன பண்ணீங்க கொஞ்சம் சொல்லுங்க. எங்கேருந்து எடுத்துட்டு வந்த? நான் கயிறு மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். கயிறு எங்கேருந்து எடுத்துட்டு வந்த? வாங்கிட்டு வந்தேன். அவங்க தான் அந்த கலங்கு சாமி ரூம்லேருந்து எடுத்து, இல்லை பாபா நீங்கள் சாமி ரூமில் வந்து என் கயிற்றுல தாலி கட்டு, ஒரு நாள் வந்தாலும் அவங்க கூட சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. தாலி கட்டிட்டு வெளியே போனீங்களா, வீட்டில் இருந்தீங்களா? வீட்டில் தான். மனசாட்சி இல்லையா? பெற்றவங்கள்ட்ட மேலே எந்த மதிப்பும் இல்லையா? அம்மா என்ன செய்கிறாங்க? சித்தாள் வேலை பார்க்குறாங்க. அப்பா கொத்தனார் வேலை பார்க்குறாங்க. கொத்தனார் வேலை பார்த்து பார்த்து இடுப்பில் எலும்பு ஒடிஞ்சிருச்சு, முதுகு எலும்பு ஒடிஞ்சிருச்சு. சொல்லுமா, உன்னோட பக்கம் சொல்லு, கேட்கலாம். சின்ன வயசுல இருந்து தெரியும். ம் பாபா கோயிலுக்கு வரும்போது. ம் சரி, அப்புறம் பையன் எப்படி? நல்ல பையன். நல்ல பையன். சரி, எப்படி ஏன் லவ் பண்ணீங்க அவரை? யாரை ப்ரப்போஸ் பண்ணாங்க? அவங்க தான் ஃபர்ஸ்ட். ஏன் ஏற்றுக்கிட்டீங்க? அவங்க ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலியர்னு சொன்னாங்க. லவ் ஃபெயிலியரா? அவங்க லவ் ஃபெயிலியர். நான் அது 8th படிக்கும்போது. அப்போ கரெக்டு தான். அப்போவே லவ் ஃபெயிலியரா? லவ் ஃபெயிலியர் நான் ஒன் சைடு லவ் பண்ணியிருந்தேன். ஒன் சைடு லவ். அப்போ அது லவ் ஃபெயிலியர். லவ் ஃபெயிலியர் அவங்க தான் சொன்னான். இது ஒரு டெக்னிக்கு. லவ் ஃபெயிலியர்னா பொண்ணுங்க விழுந்துருவாங்க. ஓகே, கம் க்ரை ஆன் மை ஷோல்டர்ஸ். இந்த என் தோல் கொடுக்குறேன் அழகிறதுக்கு. தோல் கொடுத்தீங்களா? சூசைட் பண்ணிக்கிறேன். சூசைட்? நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன், அந்த பொண்ணு என்ன வேண்டான்னு சொல்லிட்டா, அந்த பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு 8வது படிக்கும்போது. அந்த பொண்ணு எத்தனாவது படிச்சுட்டு இருந்தா? 5வதா? கிளாஸ்மேட். 8வதுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. என்கேஜ்மெண்ட் 8வதுல இல்லை மேம். அவங்க மாமா பையனை யாரோ கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு எனக்கு சொன்னாங்க. என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு சொன்னாங்க. அது சரி, ஒரு போய் சொல்லிட்டேன். இவங்க உண்மையாக தான் சொன்னாங்க. அவங்க கிட்ட வந்து இதுமாதிரி சொன்னேன், சுமித்ரா இதுமாதிரி சொல்லிட்டாங்க அவங்க வீட்டில், இனிமேல் அந்த பொண்ணு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணு முன்னாடி அழுதேன். கண்ணு முன்னாடி அழுதாதான் பொண்ணை கரெக்ட் பண்ண முடியும்ல? கரெக்டா? அப்படிலாம் எந்த அர்த்தத்துலையும் போகலாம். அப்போல்லாம் நான் அவங்க லவ் ப்ரப்போஸ் பண்ணவில்லை மேம். சரி. அழுதாங்க மேடம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நல்லா ஃப்ரெண்டாக தான் பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு ப்ரப்போஸ் பண்ணாங்க. சொல்லுங்க, சிரிப்பு வருது. சொல்லுங்க, ப்ரப்போஸ் பண்ணாங்க. அப்போ நான் கொஞ்ச நாள் அக்செப்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா அக்செப்ட் பண்ணேன். நல்லா தான் பேசிட்டு இருந்தோம். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எப்படி போயிடுச்சு? எப்படியெல்லாம் போச்சு? நல்லா சொல்லுங்க. சண்டைலாம் வராது, நல்லா தான் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கும் வெளியே வேலை கிடச்சிருச்சு. எங்கள் பாபா கோயிலுக்கு வந்துட்டு இருந்தேன் சார். இன்ஜினியரிங்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு நடத்துகிறாங்க. அவங்கக்கிட்ட வேலை கிடச்சிது. அவங்கக்கிட்ட இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து நான் மார்க்கெட்டிங்கில் இருக்க பில்டிங்ஸ் வேணுமா அப்படின்னு அவங்க என்கிட்ட கேட்குறதுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஃபோன் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. நீ எப்படி எனக்கு தெரியாமல் ஃபோன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க, திட்டினாங்க. அப்போ நீங்கள் சொல்லியா என்னோட வேலைக்காக தான் இருக்குன்னு? நான் சொல்லிட்டேன். என்ன பேசவே விடலை மேம். போட்டு அடிச்சிட்டாங்க, போட்டு ரோட்லேயே. இவர் அடிச்சாரா? நான் வீட்டிலலாம் எதுவுமே சொல்லவே இல்லை, நான் என்ன அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் சார் கூட என்னை கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க மேம். அவங்க நீ அவர் கூட இருக்க. இந்த சார் யாருமா? எனக்கு எம்டி சார். கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான் மேம், 4th படிக்கிறான். அவங்க கூட கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் கூட நீ இருக்க, அதனால தான் உனக்கு அவங்க பைசா போடுறாங்க, உன் ஏடிஎம் கார்டு கொடு, எல்லாம் கூட நான் செக் பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி ரொம்ப ரோட். நிஜமாவே இந்த பையனை லவ் பண்ணியாமா நீ? நீங்க அவங்கள தான் லவ் பண்ணேன். ஏன் இந்த பையன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு தெரியல மேம். என் மறைச்சு இவ்வளோ விஷயம் என்கிட்ட மறைச்சதுனால தான் மேம் நான் அவங்க சந்தேகப்பட ஆரம்பித்தேன். நீங்க சந்தேகப்படுறனால தான் அவ மறைச்சா? எதுக்குமே மேம். இப்போ கடைக்கு போகணுன்னா கூட அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் மேம் நம்ம போகணும். வீட்டு முனையில் இருக்க கடைக்கு போகணுன்னா கூட என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். நீ தேவையா இந்த வயசுல? நீ பெர்மிஷன் கேட்டாதான் நான். இதெல்லாம் தேவையா இந்த வயசுல? பெத்தவங்களை பத்தி நினைச்சே பார்க்க மாட்டீங்களா? ரிக்ரெட் பண்றியா? இப்போ வருத்தப்படுறியா? அவங்க சொன்ன
சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டாங்க மேம். தப்பான நோக்கத்தில் தான் மேம் பார்க்குறாங்க அவங்க. என்னை விட பெரியவர் கிட்டத்தட்ட எங்கள் அப்பா ஏஜ் இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு 43, அவருக்கு 36 ஆகும். அவர் கூட என்ன கம்பேர் பண்ணி பேசுவாங்க. கம்பேர் பண்ணி பேசுறேன் சுமி. கம்பேர் பண்ணி தான் மேம் அவங்க பேசுவாங்க. நீ என்கிட்ட நீ மறைச்சது அவரை தப்பு. வச்சுருக்கேன்னு பச்சையா சொன்னேன் மேம். அவன் 5 பேர் வேலை செய்யறாங்க எதுக்கு மேம் சொன்னோம்? உண்மையா லவ் பண்றல என்ன? உண்மையா தானே லவ் பண்ற? எதுக்கு 5 பேர் வேலை செய்யறான்னு சொன்னோம்? நான் எதுவுமே நீ சொல்ல வந்து ஸ்கூல்ல டீச்சர் அடி வாங்கியிருக்கியா? இப்போ என்கிட்ட வாங்க போறேன் நீ. நல்லா தான் மேம் பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு தான் மேம் இப்படி ஆயிட்டாங்க. எப்போலேருந்து அந்த மாற்றம் வந்தது? ஒரு 6 மந்த் நீங்க லிட்டரலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டிங்களா தாலி கட்டினதுக்கு அப்புறம்? இல்லை மேம். பிரெக்னெண்டா இருந்தா என்ன பண்ணிருப்ப? அதோட ரிஸ்க் எல்லாம் என்னது தெரியுமா சுமித்ரா? மேம் நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேனே சொல்லிட்டேன். சரி, கல்யாணம் பண்ணிக்கிறியோ இல்லையோ, அந்த இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபடும் போது அதோட ரிஸ்க் என்னன்னு தெரியுமா உனக்கு? அந்த பயமே இருக்கு இல்லையா? ஏமா சரி, அதுக்கப்புறம் எப்போலேருந்து உங்களுக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சது? போன மந்த் 24th இருந்து நான் ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு புக் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. கொடுக்குறதுக்காக நான் போனேன். இவங்க வந்தாங்க. அந்த டைம் பார்த்து நீ எங்கே போன இந்த நேரத்துக்கு? அங்கே கொஞ்சம் இருட்டாக தான் மேம் இருக்கும், ஃப்ளாட்ஸ் ஃபுல்லாக. ஸோ அவங்க வீட்டுக்குள்ளேயே லைட் போட்டுப்பாங்க, வெளியெல்லாம் லைட்ஸ் இருக்குது. நான் போய் கொடுத்துட்டு வந்தேன். இவங்க உடனே நீ எங்கேயோ போகிற, பொய் சொல்கிற, இங்கே ஏதோ ஒரு கார் நின்றுட்டு இருந்தது, அங்கே தான் நின்று பேசிகிட்டு இருந்தேன், ஒரு பையன் கூட நின்று பேசுனதை நான் பார்த்தேன், புதற்குள்ளே போய் என்ன பண்ணுற அப்படின்னு அசிங்கமாக பேசினாங்க. நான் உடனே நான் ப்ரூஃப் பண்ணுறேன். அவங்கெல்லாம் வரவே இல்லை மேம். அங்கே ஃபோன் கொடுத்துருந்தாங்க சொன்னால மேம். சார் ஃபோன் கொடுத்துருந்தாங்க சொன்னல. அந்த ஃபோனில் யார் யார் ஃபோன் பண்ணாங்கன்னு கேளுங்க. ஃபோன் கொடுத்துருந்தாங்கன்னா கஸ்டமர்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வேற யாராவது கஸ்டமர். கார்த்தி உனக்கு கஸ்டமரா? அவனையே இங்கே இருக்கிற அவனுக்கு தான் மேம் இப்போ இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் மேம் பேசியிருக்காங்க. எனக்கு எதுவுமே வேண்டான்ட்டு எழுதி கொடுத்துட்டோம். யாரு பேசியிருக்காங்க? அவங்களுக்கும் எனக்கும் தான் மேம் மேரேஜ் பேசியிருக்காங்க. யாரு பேசியிருக்காங்க? வீட்டில் பேசியிருக்காங்க. உங்க அம்மாவுக்கு தெரியுமா நீ தாலி கட்டினது? கார்த்திக்கு தெரியுமா? தெரியும் மேம். இவங்களே சொல்லிட்டாங்க. என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. எவ்வளோ நாளாக இந்த கார்த்தியை பற்றியான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது? கல்யாண பேச்சுவார்த்தை இந்த 1 மந்த்தாக தான் மேம். சரி, இந்த ஒன் மந்தாக தான் இவரோட சண்டேவும். எது முதல்ல நடந்தது? இந்த சண்டை தான் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. மேரேஜ் வந்து இப்போ சீரியஸாக போகிறது இப்போ இந்த 1 மந்த். 1 மந்த்தா? இவரோட சண்டை போட்டது அதான் போன மந்த் 24th 24th. அப்போ 1 மந்த் கூட ஆகலை. அப்போ அதுக்கு முன்னாடியே கார்த்தியோட கல்யாண பேச்சு வந்தாச்சு. சும்மா மேலோட்டமாக பேசிகிட்டு இருந்தாங்க. கொடுக்கலாம் வேண்டாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு தெரியாது, உங்கள் இஷ்டம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ இவர்கிட்ட சண்டை போடுறதுக்கு முன்னாடி அங்கே ஓகே சொல்லிட்டேன். நான் ஓகேலாம் சொல்லலை மேம். எனக்கு உங்கள் இஷ்டம்னா எனக்கு தெரியாது, நான் இன்னும் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போதைக்கு வேணாம், நான் இப்போ படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மேம். இந்த பிரச்சனை எப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தியாச்சு? அன்னைக்கு 24th அன்னைக்கு தான் மேம் ஜாஸ்தியாச்சு. அப்புறம் என்ன நடந்தது? அன்னைக்கு பஜன் முடிகிற வரைக்கும் அவங்க அங்கேயே இருந்திருக்காங்க போல இருக்கு. எனக்கு தெரியாது. நான் பஜன் முடிஞ்சவொடனே எழுந்து அது வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தேன். எழுந்து திரும்பி பார்த்தா இவங்க நின்றுட்டு இருந்தாங்க. வெளியே வா நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப முறைச்சிட்டே சொன்னாங்க. நான் இப்போ பேச மாட்டேன், நிறைய பேர் இருக்காங்க, நான் பேச மாட்டேன் சொன்னேன். இவங்க கேட்கவே இல்லை. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்துட்டு அவங்க எல்லாம் நான் கேட்குறாங்க, உன்னால தான் இவ்வளோ பிரச்சனையுமே, அவன் மாத்திரைலாம் சாப்பிட்டுட்டான். நான் உடனே நான் வேணான்னு சொல்லிட்டேன்லண்ணா, என்னை விட்டுருங்கண்ணா. நான் அதுக்குள்ளேயே வேணாம் சொல்லிட்டீங்களா? அன்னைக்கு தான் மேம் வேணான்னு சொல்றது. நான் வேணாண்ணா, என்னை விட்டுருங்கண்ணா, எனக்கு எந்த பிரச்சனையும் தேவையில்லைண்ணா அப்படின்னு நான் சொல்கிறேன். நீ எதுக்கு மருந்தெல்லாம் சாப்பிட்டேன்? இந்த பொண்ணு எனக்கு செத்து போ, நீலாம் அதுக்கு உயிரோட இருக்குன்னு கேட்டு. எப்போ? கேளுங்க. என்ன அவங்க வாரத்தில் திட்டினாங்க மேம். எப்போ? அந்த 2 சண்டை அப்போலாம் அப்படி தான் மேம் திட்டு. ஃபோன் யூஸ் பண்ணது எனக்கு தெரிஞ்சதில்லை மேம். அவங்க சார் எப்பவுமே ஃபோன் கொடுத்தாங்க சொன்னால. அவங்க அந்த அன்னைக்கு எனக்கு தெரியாது. நான் செத்துறேன், நீ என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வேணாம், செத்து போடா அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிச்சு. செத்து போயிடுறேன் பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருந்தாங்க மேம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து நீ எப்படின்னா பண்ணிக்கோ, எங்கன்னா போ, செத்து போ அப்படின்னு சொல்லி. இப்போ மனநிலை எப்படிமா இருக்கு மேம்? இப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சு மேம். இப்போ தான் மேம் சத்தியமாக எனக்கு இப்போ தான் மேம் உரைக்குது. இவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சு, நாளைக்கு ஃப்யூச்சரில் இதே மாதிரி பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு என்ன நினச்சோம். இப்போ சந்தேகப்படுறது தான் பிரச்சனை. நாளைக்கு நான் மற்றபடி விஜய் நல்ல பையனா? நிறைய பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் எதுவுமே இல்லை. அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணுவான்னு எனக்கு தெரியும், ஆனால் என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் பண்ணுவான். அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியாது. இப்போ சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய எல்லாம் நமக்கு வேண்டாம். அவனே அதெல்லாம் தேவையில்லை. மற்றபடி விஜய் எப்படி? இப்போதைக்கு எப்படின்னு தெரியல மேம். 1 மந்த்தாக எனக்கு தெரியல எப்படி போயிட்டான்ட்டு. 4 வருஷமா நல்ல பையன்தான். எதுக்கு சந்தேகப்பட்ட அவளை?
எனக்கு என்கிட்ட மறைச்சதுனால எனக்கு சந்தேகப்பட்டேன் மேம். சரி இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன்? என்ன அந்த வேணும்? பொண்ணு எனக்கு கட்டி வச்சுங்க. எனக்கு பயமா இருக்கு மேம் பார்த்தாலே. நீதானே சொன்னேன். எனக்கு அவனை பார்த்தாலே பயமா இருக்கும் மேம். நாளைக்கு பெட்ரூம்லேயே ஆள் வச்சுட்டு போவான் மேம் பக்கத்துக்கு. நீதானே சொன்ன லாஸ்ட் வரையும் என்னை வச்சு காப்பாத்துன்னு. தோல் மலை சாஞ்சி எதுவும் சொன்னேன். நீ தான் விஜய் வேணும், என் குடும்பத்தை விட்டு நான் விட்டு வரேன், என்னை வச்சு காப்பாற்றுவேன்னு எதுவும் சொன்னேன். உங்கள் பால் தாத்தா வந்து கேட்டாரு, நீ என்ன சொன்ன? நீ தானே வேணும்னு சொன்னேன். அவங்க அம்மா ஊரெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க மேம். என் பையன்கிட்ட இருந்து நிறைய புடுங்குறான். இது வரைக்கும் அவன்கிட்ட நான் ₹1 கூட வாங்கினதே இல்லை மேம். என் பையன்கிட்ட இருந்து சுரண்டுறதுக்குனே தான் என் பையன் பின்னாடி சுற்றுறான். என்னம்மா நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றி? வேணாம் மேடம். உங்கள் பொண்ணு தாலி கட்டின்னு இருக்கா தெரியுமா? இல்லை மேடம், இல்லையா மேடம்? அவ சொன்னாலே. எப்போம்மா? இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்லை பண்ணியிருக்கா. நீங்கள் ஆப்ரேஷனுக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்களாமே, அன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு தாலி கட்டியிருக்கா. சொல்லி என்கிட்ட ஒன்றுமே சொல்லல. மற்றபடி நல்ல பொண்ணாம்மா, அவ நல்லா படிச்சிருக்கா. அதெல்லாம் இது வீட்டில எல்லாம் அனுசரிச்சு போவாளா? எல்லாம் அதெல்லாம் அது சொல்கிற பேச்சு எந்த தான் தப்பும்? மேடம். அது சொல்கிற பேச்சு தான் மேடம் நாங்கள் கேட்போம். நீங்க கேட்பீங்க. ரொம்ப நம்ம- செல்லமா நம்ம- வளர்த்தீங்க. நல்லா ஆமா. ஃபர்ஸ்ட் பொண்ணு சார். இது வரலும் இது செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் எதுவுமே தடங்கல் பண்ணதே கிடையாது. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணறதுக்கு பாக்குறீங்களா? பேசியிருக்கீங்களா? நம்ம வெளியில பேசிருக்கோம். வெளியில பேசிருக்கோம் மேடம். கார்த்திக் யாருங்க? அது எங்கள் தெருவிலே இருக்காங்க மேடம். ம். அவங்க வந்து கேட்டாங்க எங்ககிட்ட. நான் வந்து இப்போ எங்கேயுமே வேணாம், நம்ம இங்கே நான் இருக்கிற இடத்துல எங்கேயுமே கொடுக்கலாம், எங்கள் ஊர்லேயே நான் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் மேடம். கார்த்திக் கூட நீ பழகிட்டு இருக்கியா இப்போ? புரியல. கார்த்திக் கூட பழகிட்டு இருக்கியா? பொய் சொல்லக்கூடாது என்கிட்ட. யார்கிட்டயுமே இப்போ நான் பேசுறது இல்லை மேம். அப்ப பேசிட்டு இருந்த. பேசுறது இல்லை மேம். பசங்களை மட்டும் குறை சொன்னா பத்தாதுமா, இவங்களுக்கு எங்க போறது புத்தி? அதை தான் சொல்கிறேன் மேடம். அந்த பையன் ரொம்ப உண்மையா லவ் பண்ணியிருக்கான். ம். அதனால தான் துரத்தி அடிக்கிறோம். சின்ன பையன் வேற பக்கம் இல்லை, வெறித்தனமா இருக்கான். வந்து சொல்றான் நான் தாலி கட்டி இருக்கேன்னு. மறுக்க முடியலையா உங்க பொண்ணால? ம். நாங்கள் கேட்டப்பெல்லாம் இல்லைன்னு தான் மேடம் சொன்னிச்சு. இப்ப என்ன பண்ணலான்னு இருக்கீங்கம்மா? வேணாம் மேடம், அதுதான் வேணாம் மேடம், அது ஒத்தே வராது. நான் நீங்க உங்க வேணாம் பொண்ணுகிட்ட தான் சொல்றேன். கேளுங்க, அவன் மனசுல என்ன வச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. என்னம்மா உன்னோட நினைப்பு என்னம்மா? உனக்கு என்ன வேணும்? எனக்கு வேண்டாம். நான் இது வரைக்கும் தான் எங்கள் அப்பா அம்மா கேட்காம இருந்தீங்க. என்னப்பா? நான் சொன்னேனே மேம், நான் அந்த பொண்ணு தாலி கட்டிட்டேன், தப்பு பண்ணிட்டோம். மாரி அதான் என்னால் இந்த பொண்ணு தான் கட்டி ஆகணும், வேறு எதுவுமே பண்ண சூழ்நிலை இல்லை. என் பின்னாடி யாரும் வரல, எனக்கோசம் யாரும் வரல. எனக்கு இப்பயும் சொல்கிறேன், என் குடும்பம் வேணும்னு தான் அந்த பொண்ணை தேடி வந்திருக்கேன். இப்போ அந்த பொண்ணு என்ன உங்க வீட்டுல என்ன சொல்றாங்க? இல்லை, நான் ஏன் வரணும், வர முடியாது, நீ எப்படி அவங்களுக்கு தெரியும் சார், தெரியும் மேடம் அவங்களோட கேரக்டர் மொத்தமும். அதனால தான் வரல, நல்லவனாக தான் வந்திருப்பாங்க. என்ன கேரக்டர்? ஆமாம், பையனோட நடவடிக்கைலாம் சரியில்லை மேடம். இப்போ நம்ம வீட்டாண்ட பேசி ஒரு 10 நாள் தான், 1 மாதம் ஆயிடுச்சு மேடம். சரி எனக்கு வேணாம், அந்த பொண்ணு வேணாம். அப்போ அவங்ககிட்ட கூட சொல்லியிருக்கலாம்ல, நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், அந்த பொண்ணுகிட்ட கேளுங்கன்னு சொல்லியிருந்தா அப்போ கூட நாங்கள் கேட்டிருப்போம்ல. இதுவரையிலும் இந்த வார்த்தையே வரல. எழுதி வாங்கினதுல கூட பாருங்க மேடம், நான் வச்சிருக்கேன் இன்னமும் அந்த என்ன வார்த்தை. எழுதி வாங்குனீங்க? நான் இது இந்த பிரச்சனை சாய்பாபா இதில் பிரச்சனை ஆச்சுங்க மேடம். அதனால இப்போ ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்களை கூப்பிட்டு வச்சு இது மாதிரி என் எங்க பொண்ணுகிட்ட வீட்டாண்ட தகராறு பண்ணுறான், இது மாதிரி போகிறான் வரான் அப்படின்னு சொன்னதுக்கு கேள்விப்பட்டதுக்கு லவ் பண்ணுறான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இது மேலே உங்களுக்கு உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு ஒத்து வராது, செட் ஆகாது, அதனால் நீயும் பேசக்கூடாது, என் பொண்ணும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெரிய மனுஷன் முன்னாடி வச்சு 2 பேர் கைவிட எழுதி வாங்கணும். அதுல இந்த திருமணத்தை பத்தி எல்லாம் எதுவும் அது போடல. அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது எதுவுமே சொல்லலை. மேடம். சரி, யாருமே நானே இதுக்கு 2 மேலே பேருமே இது வரைக்கும் வணக்கம்மா. சொல்லல. பெரியம்மாவா? அம்மா அக்கா. உங்க பையன் எப்படி? எங்கள் பையன் நல்ல பையன் மேடம். ஆ. பையன் நல்ல பையன், எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டான். திடீர்னு என்னன்னு தெரியல, நல்லா தான் ஃப்ரெண்டாக பழகினாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தாக்கா 2 பேரும் லவ் பண்ணுறான்னு சொன்னாங்க. ம். அது வேணாம். அவங்க அம்மா ஒரு 4 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எங்க இல்லை மேடம், 4 வருஷம். அவன்கிட்ட கேளுங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருஷம். எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருஷம். நான் செகண்ட் இயர் படிக்கும்போது 4 வருஷம். வேணான்னு சொல்கிறேன், எங்கள் தங்கச்சி வேணான்னு சொல்கிறேன். அந்த பொண்ணு எங்களுக்கு தேவையில்ல. ஒரு பையன் இன்னும் கல்யாணம் ஆகாத படிக்கிறான். ஒரு பையன் இவன் கல்யாணம் பண்ணிட்டானே, எங்கே பண்ணிட்டான் கல்யாணம்? கேளுங்க. கல்யாணம் எல்லாம் பண்ணல மேடம், சும்மா அதெல்லாம் கல்யாணம் பண்ணல. கேளுங்க அவனை.
கேளுங்க அவன் சொல்லுவான் கல்யாணம் பண்ணிக்கிறேனே. கேளுங்க அந்த பொண்ணை கேளுங்க. கேளுங்கம்மா நான் கேளு. கல்யாணம் பண்ணினேனே. தாலி கட்டினது யாருக்கு சொன்ன நீ? யாருக்குன்னா தெரியுமா? உங்கள் வீட்டில் தெரியுமா, அவங்க வீட்டில் தெரியுமா? அப்புறம் எப்படி தாலி கட்டினா நாங்கள் எங்க ஏற்றுக்கிட்டோம்? வச்சு தாலி கட்டினா கேளுங்க. அதுதான் சொல்லணும், எங்கே வச்சு தாலி கட்டினா அப்படின்னு. எங்கே வச்சு தாலி கட்டினா உனக்கு அவன்? எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் வச்சு தாலி கட்டினா 4 வருஷமா பழகணும்னு சொல்கிறியா? பக்கத்தில் இருக்கிறாங்களே பெற்றவங்க அவங்க கையில் சொல்லணும். உனக்கு அறிவு இல்லையா உனக்கு? உங்கள் இன்னும் பெற்றவங்க இருக்காங்க, அவங்களும் பெற்றவங்க இருக்காங்க, எல்லாம் செத்தா போயிட்டாங்க. உங்க பையன் கேளுங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பையன் கேளுங்க. எல்லா வீட்டும் தான் கேட்குறேன். அவனை கேளுங்க. அந்த பொண்ணு அதிகாரம் பண்றீங்க. அவனை கூட தான் கேட்குறேன் மேடம். நீங்க உங்க பையனை தான் கேள்வி கேட்கணும். பையனை அந்த தான் பொண்ணை கேட்க கூடாது. எங்கள் பையனை தான் கேட்குறேன். அம்மா அந்த நீங்க பொண்ணு ஒரு சொல்லுங்க. விஷயம் புரிஞ்சுங்க. சொல்லுங்க மேடம். நீங்க அந்த பொண்ணுகிட்ட கேக்குறீங்க, ஏன் உங்க பையன் தாலி கட்டும்போது உங்கள்ட்ட ஏன் சொல்லல? எங்கள் பையனை கூட தான் கேட்குறேன். பொம்பளை ஒத்து வராது, நம்ம ஆம்பளை அவங்க உங்க பையனை கேட்டாங்களா? இல்லையே. நீங்க எதுக்கு அந்த பொண்ணை கேக்குறீங்க? அது தப்பு மேடம். அதுக்காக தான் உங்கள் கையில் வந்துக்கிறது இப்போ. சரி உங்க பையனை கேளுங்க. எங்கள் பையனை தான் கேட்குறேன். ஏன் அந்த மாதிரி பண்ணேன்னு தான் கேட்டேன். கேளுங்க. கேட்டுன்னு தாங்கிறேன் எங்கள் பையனை நான். ஏன் அந்த மாதிரி பதில் சொல்லு. பண்ணேன்? ஹலோ சொல்லு. லவ் பண்ணமா பிடிச்சிருந்தது, இந்த பொண்ணு பிடிச்சிருந்தது, லவ் பண்ணோம். நான் அந்த பொண்ணு சொல்லிச்சு, உன் கூட வாழ்ந்தாலும் ஒரு நாள் வாழ்ந்தாலும் எனக்கு உங்க கூட சந்தோஷமா வாழ்ந்தேன் அந்த பொண்ணு சொல்லி தானே. அந்த பொண்ணு அந்த விருப்பப்பட்டு அன்றைக்கி முகூர்த்த நாளும் கரெக்டாக சொல்லி எனக்கு தாலி கட்ட வச்சுது. அதெல்லாம் நோட் பண்ணவே இல்லை. முகூர்த்த நாள் இதெல்லாம் இவங்களா சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நீ கூப்பிடாம தான் நான் வந்தேன். நான் வேண்டான்னு தான் சொன்னேன். லவ் பண்ணுறியா, லவ் பண்ணிக்கோ, இதெல்லாம் வேணாம் தான் மேம் நான் சொன்னேன். அது செட் ஆகாது மேடம். எதனா ஒன்று இது பண்ணி விட்ருங்க. இதெல்லாம் கல்யாணம் மேரேஜ்ன்றது எங்களுக்கு ஒத்து வராது. நான் இருக்கவே மாட்டேன் மேடம். எனக்கு வேணாம். அது நாங்கள் அப்பத்துலேருந்தே வேணான்ற ஒரு குறிக்கோளில் தான் இருக்கிறோம் மேடம். உன் மனசுல அந்த பையனுக்கு இடமே இல்லையா? ஆயிரத்தி சொல்லு. ஏன் இவ்வளவு இருக்கிற? அப்பா அம்மா சொன்னதுனாலயா? இல்லை மேம், நிஜமா இல்லை மேம். அப்புறம் ஃபேஸ்புக்கில் போட்டுருவேன், வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுவேன் எல்லாருக்கும். பிளாக்மெயில். பிளாக்மெயில். யார்கிட்ட பேசினாலும் சந்தேகம். எங்கள் சார் கூட என்ன கம்பேர் பண்ணி பேசினாங்க. சரி, இப்போ இவங்க 2 பேரும் உண்மையா லவ் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு இடத்துல அவன் இன்செக்யூரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவ படிச்சு முடிச்சிட்டா, வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா, அந்த இடத்துல அவனுக்கு இன்செக்யூரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எங்கேயாவது விட்டுட்டு போவாளோன்னு பயம் ஆரம்பிச்சிடுச்சு. தாலி கட்டினதுக்கு என்ன பதில்? தாலி இது வரலையும் நான் கண்ணாட பார்த்தது கிடையாது, யாருமே பார்த்தது கிடையாது. தாலி கட்டுன்றோம். அதானே. இப்போ எப்படியா இருந்தாலும் நாங்கள் பார்த்துருக்கோம்ல மேடம். யாருக்குன்னா பாக்கலையே. சரி விடுங்க. யாருன்னா ஒருத்தர் உங்க இவங்க பொண்ணு 2 சொல்றாளே. பேரும் மேடம், இவங்க 2 பேருக்குள்ள தாலி கட்டிட்டாக்க நம்ம அப்ப அதுல வேல்யூ இல்ல. உங்களுக்கு அதை பத்தி கவலை அதை இல்ல. பத்தி கவலையே கிடையாது. கவலை இல்ல. கவலை கிடையாது. 2 வாட்டி தாலி கட்டினியா நீ? எங்கெல்லாம்? அவங்க வீட்டில் ஒரு வாட்டி, மகாபலிபுரத்தில் ஒரு வாட்டி. மகாபலிபுரத்துல எது கட்டின? போகிற இடத்துக்கெல்லாம் போய் தாலி எடுத்து வந்து கட்டி வேண்டியதுதான். எதுங்க? மகாபலிபுரத்துல எது கட்டின? அவங்க வீட்டிலேருந்து இது கயிறு எடுத்துகிட்டு வந்தாங்க, குங்கம் எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் கடையிலேருந்து கிழங்கு எடுத்துகிட்டு வந்தேன். அந்த வீடியோ கூட இருக்கு என்கிட்ட. அது அவங்க சந்தோஷமா அது சிரிச்சுன்னு தான் வாங்கினேன். கை தண்ணிட்டாங்க. செல்ஃபி எடுத்தீங்களா? இல்ல, தாலி கட்டி ஒரு கீழே வச்சுட்டாங்க செல்ல. அப்படியே அவங்க போட்டோ. அப்போல இருந்து ப்ரூஃப் தான் பண்ணிட்டு இருக்கான். அதான் லவ் பண்றவங்க எல்லாமே அங்கங்க போறாங்க, என்ன பண்றாங்க, எது பண்றாங்க, போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு இந்த டைம்ல இப்ப எங்ககிட்ட முடியாதுன்ற சூழ்நிலையில வந்து எங்களை பிளாக்மெயில் பண்றது. இப்ப புரியுதா நீ பண்ண தப்பு எவ்வளவு பெரிய தப்புன்னு? உண்மையா காதலிக்கிறவன் இப்படி பண்ண மாட்டான் பண்ண மேடம். மாட்டான். கரெக்ட்டுங்களா மேடம்? இதான் காதலா? இதான் உண்மையா செய்யறவன் இந்த மாதிரி செய்ய மாட்டான். செல்ஃபி எடுத்திருக்காராம். கல்லு மாதிரி கல்லு பக்கத்துல வச்சு அதெல்லாம் தாலி கட்டும் போது செல்ஃபி எடுத்திருக்காரு. செல்ஃபி கீழே வச்சேன் மேம். அவங்களுக்கே தெரியும். அவங்க அந்த இல்ல எடுக்காதரா விஜய் ஒரு வார்த்தை சொல்லி நானா எடுத்துக்க மாட்டேன். சிரிச்சுனே தான் கை தின்னுட்டாங்க. கேளுங்க. எத்தனை வாட்டி தாலி கட்டிப்பீங்க? அவங்க வீடியோ எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது மேம். எத்தனை வாட்டி தாலி கட்டிப்பீங்க? வீடியோ எல்லாம் பார்த்துட்டோம். நல்லா சந்தோஷமா தான் இருக்கீங்க. வீட்டுக்கு போகும்போது தாலி என்ன பண்ணுவீங்க? நீ ஏதோ சொன்னியே தாலியை புதைச்சேன்னு. புதைச்சு அவங்க ஒரு ஐடியா, அவங்க தான் ஐடியா கொடுத்தாங்க. என்னது? எதுவுமே சொல்லவே இல்லை மேம். எங்க புதைச்சிங்க? கிரவுண்டாண்ட ஒரு அவருனா எங்க வீட்டாண்ட கிரவுண்ட் இருக்கு, அங்க பழம் நோண்டி புதைச்சிட்டேன். எதுக்கு? இல்ல இது எடுத்து என்ன பண்ண போற விஜய், இது இந்த வச்சு என்ன பண்ண போறேன்னு கேட்டாங்க. சரி என்ன பண்றது, தூக்கி போடதான் முடியும் அப்படின்னு நான் போச்சிடுறேன்னு சொல்லிட்டு போச்சிட்டேன். தாலினா ஒரு விளையாட்டு காரியமா நினைச்சுக்கிறாங்க இவங்க 2 பேருமே. தாலினா எவ்வளோ புனிதமானது தெரியுமா? அது படிக்க வேண்டிய வயசுல இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? சரி என்ன பண்ணலாம் விஜய்? உங்களுக்கு கேளுங்க மேம். அவங்க தான் சொல்றாங்களே நீங்க இவ்வளவு பிளாக்மெயில் பண்றீங்க. பிளாக்மெயில் எதனால பிளாக்மெயில்? அவங்க இப்போ அவங்க வீட்டில் வந்து தம்பி வீடியோ காப்பி, போட்டோ காப்பி எல்லாம் இங்க இருக்கு. போட்டோ இவங்க போட்டோ எல்லாம் இங்க இருக்கு. செல்லுல இருக்குமா? அதை தவிர அவ்வளோதான், வேற எதுவும்
ஃபோட்டோ தாலி கட்டினது. எதுக்கு வாட்ஸ்அப்ல போடுவேன் ஃபேஸ்புக்ல போடுவேன் என்ன மாட்டுறீங்க? இதுதான் லவ்வா? புனிதமான லவ். அவங்க அப்பா நான் கேட்கும்போது இல்லை நான் ஊரில் நிச்சயம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னார். அதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு வேறு குணான்னு யாரோ எனக்கு சொல்லியிருக்காங்க, இதுமாரி குணான்னு எனக்கு ஊரில் இருக்காங்க, அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படி சொல்லியிருக்காங்க. எங்கே எனக்கு கிடைக்காத வேறு யாருன்னா கிடச்சிருமோன்ற ஒரு பயத்தில் நான் யாரு குணா? அதான் மேடம் எங்கள் தங்கச்சி பையன். எங்கன்னா கட்டி நம்ம வரோம். உனக்கு எதுக்கு அதெல்லாம் உனக்கு சொல்லி பார்க்கலாம். காதும் கேட்காத ஒரு கரம்பு கேட்காத உனக்கு தேவையா அதெல்லாம் உனக்கு? அவள் யாருன்னா கல்யாணம் பண்ணி அவள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீ போக வேண்டியது தானே நீ? பெற்று வளர்க்குறவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் மேடம். இல்லை சொல்கிறேன், 20 வருஷமாக பெற்று வளர்த்து இதுங்களை படிக்க வச்சு நம்ம பண்ணி கொடுக்க மாட்டோம், நல்ல வழி காட்ட மாட்டோம் இவங்களுக்கு. இந்த பாருமா, லவ் மேரேஜ் தப்புன்னு நாங்க சொல்ல வரல. இப்போ அது ஆனா ரொம்ப சின்ன பசங்க இவங்களுக்கு. கொஞ்சம் கூட அவனுக்கு பக்குவமே இல்ல, முரட்டுத்தனமா இருக்கான். அது மட்டும் இல்ல, லவ்ங்கிற பேர்ல பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பண்ணவே கூடாது. நீ வந்து பெரிய தப்பு பண்ணிருக்கேம்மா. எனக்கு அதான் இவ்வளோ கோவம் மேல. கொஞ்சம் கூட எனக்கு சிம்பத்தி கிடையாதுமா உங்ககிட்ட. எப்போ இருக்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நீ இவ்வளோ அட்டகாசம் பண்ணியிருக்கியோ, எனக்கு 1% கூட உங்ககிட்ட சிம்பத்தி கிடையாது. உண்மையாக லவ் பண்ணுறவன் என்ன பண்ணியிருக்கணும்? நான் உங்கள் அப்பா அம்மா நேரம் லவ் பண்ணுறதுனால தான் மரியாதையாக கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்டேன். இது மாதிரிலாம் அசிங்கம் பண்ணிட்டு இது மாதிரிலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மறாத நாள் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக தண்ணி அடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்து உள்ளே போ. வீட்டுக்குள்ள பொம்பளை தான் இருக்கிறாங்க, நான் வெளியில் இருந்தேன். பொம்பளை இருக்கிறாங்க, உள்ளே போயிட்டு நேராக உள்ளே வந்து பொண்ணு போடு. எங்கள் அத்தையும் நானும் தான் இருக்கிறேன். இந்த பொண்ணு நெஞ்சு வலிதுன்னு பெட்ரூமில் படுத்துன்னு இருக்குது. வீட்டுக்குள்ளே வந்துட்டு இங்கே வாங்க உங்கள் பொண்ணை கூப்பிடுங்க, நான் பேசணுன்னா ஒரு தண்ணி அடிச்சுட்டு வந்தேன். ஆமாம், ஃபுல்லாக தண்ணி. அதுக்கப்புறம் தான் நான் சட்டை பிடிச்சி வச்சேன் 2. கூப்பிட்றவங்களை வெளியே போ, என் வீட்டுக்குள்ளே நீ வர யாரு அப்படின்னு சொல்லிட்டு சட்டை பிடிச்சி அடித்தேன். எதுக்கு அவளை பிளாக்மெயில் பண்றேன்? பிளாக்மெயிலாம் பண்ணல மேம். எனக்கு கிடைக்காது யாருக்கா ஒரு பொருள் எடுத்துனா எப்படி இருக்கும் அதே மாதிரி யோசிச்சேன். வேற எதுவும் அது பொருள் இல்ல, அது தப்புப்பா அதெல்லாம். இதுதான் மேம். கடையில் வைக்கிற பொருள் வேற யாருன்னா எடுத்துன்னு போயிடுவாங்க, நம்ம போய் வாங்கிக்கலாம். சரி, இப்போ என்னதான் சொல்ற? அவங்க என்ன சொல்றாங்க நான் எடுத்துன்னு போயிடுறேன் மேம். சரி, நீ சொல்லிடுமா. எனக்கு வேண்டாம், எங்கிட்ட இல்லை, அவன்கிட்ட சொல்லு. எனக்கு வேண்டாம். 4 வருஷமா சந்தோஷமா வந்து உனக்கு எதுவும் தெரியல. எல்லாமே சொல்லு சுமி, இவ்வளோ தூரம் வந்துட்டு எல்லாமே சொல்லு. சுமி, கரெக்ட். இருங்க, அவங்க பேசி முடிவு பண்ணி. இந்த பாரு, நீ என்ன இருக்கும் மனசுல இப்போ வந்துட்டு சொல்லு. இங்க அவன் சண்டை போட மாட்டான். என்ன சொல்ல விரும்புறியோ இப்போ உன்னோட சைடை நீ கிளியர் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஓகே, பேசு. நீ என்ன சொன்னேன்? நான் உன்னே கல்யாணம் பண்ணிக்கிறேன், எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்தாலும் நான் யாருமே பிடிக்காது விஜய், உன்னை தான் பிடிக்கும். நீ தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு, நீ தானே சுமி சொன்ன. நான் தோல் மேலே சாஞ்சி வச்சு நான் சொன்னேனா எங்கள் அப்பா எங்கள் அம்மா எனக்கு பிடிக்காது, நான் உன்னை தான் பிடிக்கும் நான் சொன்னேனா? நான் ரெக்கார்டு காமிச்சேனா? எங்கள் அப்பா அம்மா எனக்கு பிடிக்காது, நான் உன்னை தான் பிடிக்கும்னு சொன்னேனா? நீ தான் வேணும்னு சொன்னியா இல்லையா? எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் மெயின். நான் உன்னை பேசுகிறேன், பழகிறேன், லவ் பண்ணுறேன், ஒத்துக்கிறேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் சொன்னேன். இல்லை, நான் சொல்லவே இல்லையே. உங்கள் அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் நானும் சொன்னேன். சரி, எத்தனை வாட்டி உங்க கூட வெளியே போயிருக்கேன், இருந்திருக்கேன், எல்லாமே யோசிச்சு பாரு. நான் உன் லைஃபுக்கோசம் இருக்கேன். நீ ஒரு பொண்ணு இருக்கிறனால தான் நான் வந்தேன். நான் ஒரு பையன் எப்படின்னா போய் ஜாலியாக சுற்றிட்டு வரேன். நீ ஒரு பொண்ணா இருக்கிறனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணு. உண்மையாக லவ் பண்ணியிருந்தேன்னா இவ்வளோ தூரம் எனக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கவே மாட்டேன். என்ன உண்மையாக லவ் பண்ணியிருந்தா இவ்வளோ தூரம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் சுமி. என்னென்ன அதையும் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து யார்ட்டன காமிக்கிறதுக்கா? நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்க, இப்போவும் ஃபோனில் பேசுகிறேன் அப்படின்னு யார்ட்டன காமிக்கிறதுக்கா? இப்போ அவ்வளோ தைரியத்தில் எனக்கு 1 வருஷம் வெயிட் பண்ணி சொன்னேன். நீ தானே சொன்ன உங்கள் வீட்டில் வந்து நான் பேசுகிறேன், எங்கள் பெரியப்பா பேசுவார், எங்கள் பெரியமா பேசுவாங்க. நீ தானே சொன்னேன். நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் வந்து எல்லாரும் பேசுவாங்கன்ட்டு. நான் அப்பத்துலேருந்து இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன், எங்கள் வீட்டில் யாரும் சம்மதிக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் சம்மதிப்பாங்க நான் சொல்லவே இல்லை. எது சுமி என் கூட லவ் பண்ணேன், கை தின்னுட்டேன், என் கூட ஒன்றா இருந்தியா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறேனே, தெரியாமல் பண்ணிட்டேன். நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லியே நான் உன் பக்கம் எடுத்துட்டேன். போதும். கையால் சம்பாரிச்சு என் பொண்ணாளுக்கு ஒரு புடவை எடுத்து கொடு விஜய்ன்னு சொன்னியா சுமி. இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், இப்பயும் என் பக்கம் பேச மாட்டேன். இதெல்லாம் கேட்காது. உனக்கு நான் தெரியல, நான் வேலைக்கு போனது எல்லாமே தெரியல, நைட்டு 10:30 மணிக்கு வரவும் தெரியல. என்கிட்ட பேசிட்டு தானே சுமி தூங்குவேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? நீ இப்பயும் சொல்ற சுமி, நான் உன்னை வச்சு காப்பாத்துறேன். நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா? நீங்களும் நான் பண்ணேன். எவ்வளோ பேர் சொன்னாங்க சுமி,
இந்த பொண்ணு வேணாம்டா, ஏன்டா இந்த பொண்ணு லவ் பண்ணு, நீ தானே வேணும்னு சொல்லி வந்தேன், ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேற, யார் நீ வந்துட்டு ஒன்று கெஞ்சி கேட்குறேன், நான் அவனை வச்சு காப்பாற்றுறேன் நீ, உன் மேலே ஒரு நம்பிக்கை, எப்படி சொல்கிறது, நீ தான் வேணுன்ற ஒரு முடிவில் வந்தேன், இதான் இதுக்கு மேலே எனக்கு வழி தெரில, பிளாக்மெயில் பண்ணியாச்சு என்கிட்ட பேசுவேன்றது ஒரு வழி, வா இப்பயும் ஒன்றும் கெட்டு போல, நான் உங்கள் வீட்டை விட்டு வான்னு சொல்லலை சுனி, உங்கள் வீட்டில் நீயே பேசி முடிவெடு, எங்கள் வீட்டில் ஒன்று ஒத்துக்க மாட்டாங்க, நான் என்னையே ஒத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியாது, இப்போ நான் வீட்டுக்கு போனால் கூட என்னை சேர்த்துக்க மாட்டாங்க, எங்கன்னா போய் தெரியணும் நான் எனக்கு என்னதுமா கஷ்டமாக இருக்குது, உங்க கூட பழகிட்டோமே, உனக்கு தாலி கட்டிட்டோமே, உங்க கூட ஒன்றா இருந்துட்டோமேன்ற ஒரு கஷ்டமாக இருக்குது சுனி, நாளைக்கு உனக்கு எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா என்னால் உனக்கு பிரச்சனை வரும் சுனி, கண்டிப்பாக. அந்த பாபா மேலே சத்தியமாக சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, மேம் பாபா மேலே சத்தியமாக சொல்கிறேன், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் நீ தான் வேணும். இப்போ அந்த அவங்க சொல்லுவாங்க, எனக்கு பாபா எனக்கு அப்பா மாதிரி, அந்த பாபா மேலே சத்தியம் பண்ணி சொன்னாங்க. நீ அவளை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இவ்வளோ தூரம் தொந்தரவு பண்ணுறிய? சத்தியமாக சொல்லுவாங்க, எனக்கு வீடான்னு நினைக்கிறாங்க மேம். ஸ்பை பண்ணுறது, செல்ஃபோன் இது பண்ணது, ரெக்கார்ட் பண்ணுறது, எப்படிப்பா அவளை நான் அவள்கிட்ட என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறது சொல்லு. இதுக்கப்புறம் அவங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன், சீரியஸாக சொல்கிறேன், அவங்களுக்கு மாரி பண்ணிட்டோமேன்ற ஒரு பயம் வந்துச்சு எனக்கு, வேறு எதுவும் இல்லை, அதனால தான் உங்ககிட்ட வந்தேன். அவங்க அப்பா நான் மறுபடியும் போய் கேட்டேன், இதுமாரி பண்ணிட்டேன். முறைப்படியும் அதுமே நீ செய்யலை? இல்லைங்க, அவங்க அப்போதான் சொல்கிறாங்க, இந்த நான் ஊரில் நிச்சயம். அப்பாட்ட போய் பொண்ணோட ஃபோட்டோ காட்டுவாங்களா? ஃபோட்டோ எப்படி சொல்கிறது, ஃபோட்டோ ஃபுல்லாக ஃபோட்டோ இல்லைங்க, நாங்கள் 2 பேரும் உட்காந்து இந்த ஃபோட்டோ தான் காமிச்சோம். நான் இனிமேல் எதுவுமே பண்ண மாட்டேன் சுமி, என்னதான் சொல்கிறேன் சுமி, என் கூட இருந்து. என்னம்மா? இவனை லவ் பண்ணதுக்கு நான் பட்டுட்டேன் மேம், போதும் மேம், என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்திட்டேன் மேம். வீட்டாண்டியும் நாளைக்கு இவனே வேலைக்கு போயிட்டா கூட பெட்ரூமில் ஆளை வச்சுட்டு போவான் மேம், இந்த பொண்ணு ஒழுங்காக இருக்கா இல்லையான்ட்டு நான் ப்ரூஃப் பண்ணுவேன் மேம். இதை எதனா பண்ணிட்டு தான் மேம் போவான், இல்லை ஃபோனே கூட ஆன் பண்ணி வச்சுட்டு ஒழுங்காக இருக்கா ஒழுங்கா இல்லையான்னு பார்ப்பேன் மேம். இவனை நான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தேன் வேணாம் மேம், லாஸ்ட் வரைக்கும் நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் மேம், எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கும் பொண்ணாகவே இருந்துட்டு போயிடுறேன். இதெல்லாம் நான் ஒத்துக்க, எல்லாம் ஓகேம்மா. நீ எதுக்கு இந்த தாலி கட்டுற அளவுக்கெல்லாம் போனேன்? எதுக்கு அவனோட சுத்தின மகாபலிபுரம் மாயாஜாலெல்லாம்? அதெல்லாம் தப்பு தானே? சரி, நீ சொல்கிற அவனுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கொடுத்த, அதெல்லாம் ஓகே, ஒரு அந்த ஏஜுக்கான இருக்கிறது ஒரு அட்ராக்ஷன் இருந்தது, அதெல்லாம் ஓகே. பட் இந்த தாலி கட்டுறது, புருஷா கூப்பிட்டு பேசுறது, 4 வருஷம் ஃபோனை வச்சுட்டு அவன்கிட்ட இந்த ஃபோன் வாங்கி இது பேசுறது, ஃபோன்லாம் நானா கேட்கவே இல்லை மேம், உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாது. மாயாஜாலுக்கு போகிறது, இங்கே இதெல்லாம் எப்படி உனக்கு தைரியம் வந்தது? அவங்க தான் மேம் கூப்பிடுவாங்க. உனக்கு புத்தி இல்லை? தப்பு தானே அது. நீ அவனுக்கு ஆசை காமிச்சிருக்கல, நான் லவ் பண்ணுறேன்னு தான் மேம் போனேன். வீட்டுக்கு நீ எப்படி அவனை கூப்பிடுவேன்? எப்படி அதுக்கு தைரியம் வரும்? ஆ சரி, இப்போ என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. இல்லை வேண்டாம். இது பாருமா, ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அவன் 101% உன்னை லவ் பண்ணியிருக்கான், அவனுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல. நீ விட்டுட்டு போயிடுவியோன்னா அவனுக்கு பயம், அதனால பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணிட்டான். அது அவனோட இம்மெச்சூரிட்டியை தவிர அவன் கெட்டவன் கிடையாது. புரியுதா நான் சொல்கிறது? யோசிச்சு பாரு, முடிவெடுக்காதே. இப்போவே கொஞ்சம் போட்டு நான் ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் கேளு. இப்போ எந்த கல்யாணத்துக்கும் எதுக்கு ஒன்றும் ஒத்துக்காது. கொஞ்சம் டைம் கூட அவனுக்கும். நான் வந்துட்டு சொல்கிறேன், ஒரு 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் யோசனை பண்ணுங்கள். உங்களோட லவ் உண்மையான லவ்வாக இருந்தால் அவனுக்கு அந்த மெச்சூரிட்டி வரட்டும், அதுக்கப்புறம் யோசிப்போம். உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லு, ஏற்றுக்கோ நீ பண்ண தப்ப, ஆனால் தைரியமாயிரு. நடந்து போச்சு. அந்த டைமில் நீ தெரிஞ்சு தானே எல்லாம் பண்ண. அவனை ஒன்று ஏமாத்தல, ஏமாத்துறவனான இங்கே வந்து உட்கார மாட்டான். அவனுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல. புரியுதா? ஓகே, யோசிச்சு பாரு. உங்கள் அப்பா அம்மாட்ட கொஞ்சம் டைம் கேளு. உன்னோட வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணு. என்னை மேலே படிக்கணுன்னா படி. அக்கம் பக்கத்துலலாம் யாராவது ஏதாவது கேட்டால், எஸ் என் பக்கத்துலேருந்து ஒரு தப்பு நடந்தது, நான் அதை உணர்ந்துட்டேன், இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன், நான் தைரியமாக இருக்கேன்னு சொல்லி தைரியமாக. ஓகே, ஆல் த பெஸ்ட். தைரியமாக போய்ட்டு வா. ஓகே, ஆல் த பெஸ்ட். தைரியமாக இருக்கணும். அழக்கூடாதும்மா.
நீ பண்ணதும் தப்பு இருக்கு இல்லையா சுமித்ரா, அதனால தான். ஓகே, தைரியமா இருக்கணும். ஓகேம்மா? சரி போ. இப்போ நீ என்ன செய்யணும், பேசாம ஒதுங்கி உன் வேலையை பாரு. ஒரு 2 இயர்ஸ் போட்டும், அவள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாள். ஏன்னா இப்போ அந்த மனநிலையில் இல்லை. அவ்வளோ தூரம் அவமானப்பட்டுட்டாங்க ஃபேமிலி. புரியுதா? கொஞ்சம் ஃப்ரீயாக விடு. உன் வீட்டில் போயிட்டு முதல்ல ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எங்ககிட்ட எதுவும் வச்சுக்கக்கூடாது. அவளை ட்ரபிள் பண்ணணும்னு நீ நினைக்கலல்ல. சுமித்ரா நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கிறேன். அதனால தான் மேம் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ லவ் பண்ணுறப்பா, நீ உண்மையாக லவ் பண்ணுற, அதில் எனக்கு டவுட்டே இல்லை தம்பி. பட் உனக்கு அதுக்கான பக்குவம் இல்லை, அதை ஹேண்டில் பண்ண தெரியல உனக்கு. இன்செக்யூரிட்டி தான் உனக்கு. நான் ஃபோனில் இருக்கிறது வீடியோ இதெல்லாம் டிலீட் பண்ண போகிறேன். அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. அவங்க அப்பா அம்மாட்ட நீ மன்னிப்பு கேட்கணும். அவங்க அப்பா அம்மா வர சொல்லுங்களேன் தம்பி. நான் அவங்க அப்பா அம்மாட்ட ப்ராப்பராக நீ மன்னிப்பு கேட்கணும். இந்த அவமானப்படுத்த மாட்டேன்னு சொல்லணும். கூட என்கிட்ட கூட. ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. அந்த பையனும் உண்மையான லவ் பண்ணியிருக்கான். ஆனால் என்னென்னா அவனுக்கு அதுக்கான பக்குவம் இல்லை, முரட்டுத்தனம், இன்செக்யூரிட்டி. என்ன பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணியிருக்கான். எப்படியா அவன் எங்கேயாவது விட்டுட்டு போயிடுவாளோங்கிறதுக்காக எல்லாமே தப்பாக பண்ணியிருக்கான். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் லவ் பண்ணியிருக்காங்க. எல்லா தப்பும் அவன் பேரில் அவன் மேலே இல்லை. எங்கே அவன் தப்பு பண்ணான்னா அவன் மேலே சந்தேகப்பட ஆரம்பித்தான்ல, அதுக்கப்புறம் பண்ணதெல்லாம் தப்பு. அது மாதிரி உங்கள் பொண்ணு உங்கள்கிட்ட சொல்லாமல் அவனை வீட்டுக்கு வர வச்சது அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. இப்போ 2 இயர்ஸ் விட்டுடுங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது பார்ப்போம். தம்பி நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? மன்னிச்சிருங்க, இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நான் ஒதுங்குறேன். 2 வருஷமா என்னை பாருங்கள், அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுங்க. இல்லை நான் 2 வருஷம் இந்த ஊரில் இருக்கேன், என்னை சேர்த்து மாட்டாங்க வீட்டில். எப்படின்னா எங்கன்னா போய் இப்படியே மன்னிப்பு கேட்பா? கை எப்படி வச்சுட்டு நான் சொல்கிறேம்மா, 2 பேரும் லவ் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல உங்கள் பொண்ணு நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் படிப்படியாக மேலே போகும்போது அவனுக்கு கொஞ்சம் இன்செக்யூராக ஃபீல் ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப பொசசிவ், சின்ன பையன் தானே, அவனுக்கு தெரியலை, அதை ஹேண்டில் பண்ண தெரியல. அங்கே ப்ராப்ளம் ஆயிருக்கு. தப்பாக அவன் மற்ற விஷயங்கள் எல்லாம் தப்பாக பண்ணியிருக்கான். ஆனால் அவன் கெட்ட பையனும் கிடையாது, ஏமாத்துறதுவனும் கிடையாது. உங்கள் பொண்ணை ஏமாத்தணும்னு நினச்சிருந்தா அவன் இங்கே வந்து உட்கார போகிறான். யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பசங்க பொண்ணுங்களை கூட சுற்றுறாங்க, தியேட்டர் போகிறாங்க, பீச்சுக்கு போகிறாங்க, எல்லாம் நெட்டில் கூட பழகி நெட்டில் போட்டுட்டு போகிறான். நிஜமாவே அவன் பண்ணணும்னு நினச்சிருந்தா உங்கள்கிட்ட வந்து ஃபோட்டோ காமிச்சிருக்க மாட்டான். அவன் பாட்டில் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணிட்டு போடுவான். இந்த பொண்ணை மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கான். அவள் கைவிட்டு போகக்கூடாது, போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வேணா செய்வாங்க. அவனை சொல்லி புரிய வச்சுருக்கேன். அவனுக்கு அதுக்கான மெச்சூரிட்டி இல்லை. 2 இயர்ஸ் வேலைக்கு போட்டோம், லைஃப்பில் செட்டில் ஆகட்டும், உங்கள் பொண்ணு மேலே படிக்கட்டும், இல்லைன்னா வேலைக்கு போட்டோம். இப்போ தயவு செஞ்சம்மா கல்யாணம் பண்ணாதீங்க. இப்போ நீ சொல்கிற அவங்கள்ட்ட, நான் உனக்காக பேசியாச்சு. அப்போ நான் சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன். 2 வருஷம் கழிச்சு நான் நல்லா இருந்தால் எனக்கு கட்டி வைங்க. நான் நல்ல ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகணும், எனக்கு கட்டி வைங்க. இல்லையா உங்கள் பொண்ணு என்ன சொல்கிறாங்களே பாருங்கள், எனக்கு இதுக்கு மேலே இருந்து கையெழுத்து கும்புறாங்களே. உங்கள் பொண்ணு மேலே எவ்வளோ உயிராக இருக்கேன்னா அவ்வளோ இருக்கேன். நைட்டில் தூங்கும்போது எப்போ பார்த்தாலும் பேசி தான் தூங்குவேன். ஒரு நாள் விடிய பேசுவேன். இப்போலாம் எனக்கு தூக்கமாக வர மாட்டேது. எங்கள் வீட்டில் என்னென்னமோ சொல்கிறாங்க. நான் அந்த வீட்டில் இருக்க சூழ்நிலையை விட்டு நான் இங்கே வந்து நிற்கிறேன். என் பின்னாடி யாருமே இல்லை, உங்கள் பொண்ணு தான் வேணும், நான் இங்கே வந்து நிற்கிறேன். 2 வருஷம் பாருங்கள், இன்னும் எனக்கோசம் இல்லை, உங்கள் பொண்ணுக்கோசம் பாருங்கள். 2 வருஷம் அதுக்கு மேலே எனக்கு உங்கள் பொண்ணு எனக்கு கட்டி வைக்கணுச்சுன்னா கட்டி வைங்க. நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். நான் அன்றைக்கி சொன்னதான் லைஃப் ஃபுல்லாக நான் வச்சு நான் காப்பாற்றுறேன். 2 வருஷம் நான் வெயிட் பண்ணுறீங்களா? பண்ணுறேன். சரி, நீங்க போய் எந்த ஒரு ஒழுக்கமாக இருக்கணும். ஒழுக்கமாக இருக்கணும். இன்னும் போய் அவங்கள டார்ச்சர் பண்ணின என்னையே விடுங்க மேடம். பொண்ணு விடும். அந்த பொண்ணு போகிறது பக்கமே நீ போகக்கூடாது. புரியுதா? சரிங்க. நம்பலாமா தம்பி ஒன்று? ஓகே, நீ நல்ல பையன், உண்மையில எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, இந்த ஜென்ரேஷன் காதல் ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்காக தான் இருக்குது. செல்ஃபி ஸ்டைலில் தாலி கட்டுறது, அவசரமாக எல்லாம் முடிச்சுக்கிறது. ஆனால் அடிமட்டத்தில் இருக்கிறது விஷயங்கள் அன்னைக்கு எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. இப்போது
ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, அதுக்குள்ளேருந்து வெளியே வர்றதுக்கு இவங்களுக்கு தெரியலை, அதுக்கான மெச்சூரிட்டியும் இல்லை. ஸோ காஷியஸாக இருக்கிறது ரொம்ப முக்கியம், ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.